நாகராஜ், நெல்லை மாவட்டத்துல அந்த வெப்பக்காற்றின் தாக்கம் எந்த அளவு இருக்கு? கண்டிப்பா திவ்யா, நெல்லையை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களை காட்டிலும், அதாவது கடந்த 5 வருடங்களை பார்க்கும் பொழுது இந்த வருடம் 104 மற்றும் 105 டிகிரி அளவு கூட வெயில் பதிவாகி இருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பருவநிலை மாற்றம் என்பது இங்கு எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கும் என்றுதான் கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று என்பது இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும், ஜூன் முதல் வாரத்திலே தொடங்கிவிடும். அதே போல வடகிழக்கு பருவக்காற்று என்பது ஆகஸ்ட் மாதம் தொடங்கி அக்டோபர் மாதத்தில் தொடங்கும். எனவே இந்த பருவநிலை மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் காரணிகள் ஒவ்வொரு வருடமும் அப்படியே தான் இருந்தன. ஆனால் கடந்த சில வருடங்களை பார்க்கும் பொழுது, தற்பொழுது இந்த வருடம் பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்கப்படவில்லை. அதாவது ஜூன் முதல் வாரம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பான வெயிலின் அளவு என்பது அதிகரித்துள்ளது. கடந்த வருடங்களை காட்டிலும் இந்த வெப்பத்தின் அளவு என்பது 104 டிகிரி 105 டிகிரி பதிவானது என்பது இயல்பான மக்களின் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதித்துள்ளது. பகலில் வெயிலின் காரணமாக பல்வேறு குளிர்பானங்கள் எடுத்துக்கொண்டால் கூட, அதற்கான நீராதாரங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இரவில் வீடுகளில் உறங்குவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு வெயிலின் தாக்கம் என்பது வீடுகளுக்குள் அந்த வெப்ப மூட்டமாகத்தான் காணப்படுகிறது. இது பகல் நேரம் மட்டுமில்லாது இரவு நேரங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு புழுக்கம் என்பது இந்த மாநகர பகுதி முழுக்க காணப்படுகிறது. நாம் இருக்கும் பகுதியில் கூட, மாநகர பகுதி தான் இருக்கிறோம், இந்த மாநகர சந்திப்பில் கூட மக்கள் அதிகம் நாடுவது இந்த குளிர்பானங்களையும் அதே போல வெள்ளரிக்கை போன்ற அந்த பழங்களையும் தான். இது இந்த மழைக்கு பிறகு மீண்டும் அடிக்கும் வெயில் மீண்டும் இந்த கடைகளை நோக்கி மக்கள் வரவே அதிகரித்துள்ளதை காண முடிகிறது திவ்யா.